நடிகரும் தேமுதிகவின் கட்சியின் தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் இன்று காலமானார். இதனைத் தொடர்ந்து கொரோனா தொற்று இருந்ததால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு காலமானார் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் அவருக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர் ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கின்றார். இதனால் தான் இவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார் என்று. அது என்னவென்றால், திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நுரையீரல் அலர்ஜி நிமோனியா காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் ஆதரவுடன் சிகிச்சை பெற்றிருந்தார். மருத்துவ பணியாளர்களின் கடின முயற்சி இருந்த போதிலும் அவர் இன்று காலை 28 டிசம்பர் 2023 காலமானார் என்று விஜயகாந்த் அவர்களுக்கு சிகிச்சை அளித்த மியாட் ஹாஸ்பிட்டல் மருத்துவர் கூறியுள்ளார். விஜயகாந்த் அவர்கள் கல்லீரல் பாதிக்கப்பட்டதால் வெண்டிலேட்டர் மூலமாக சிகிச்சை பெற்றுக்கொண்டு வந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு இன்று காலமானார். தற்பொழுது இவரது உடலை இவரது சொந்த ஊரான சென்னையில் உள்ள சாலை கிராமத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு இருக்கு.